தலைகுனிய வைப்பதா சிரிப்பவர்கள் சரி கண்டு ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு ராமலிங்க பாண்டியனுக்கும் இந்திராணி அம்மையாருக்கு மகனாக பிறந்து நல்ல தம்பி என்று வெறும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு தங்கி இருக்கின்றார். அவள் பெயரோ நல்ல தங்கால் என்ற பெயர் பற்றி நாங்கள் இருவரும் எந்தவித குறையில்லாமல் தீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு என் தங்கையை பார்க்க வேண்டும். எப்பொழுது புறப்படலாம்? நாட்டில் போட்டி உண்டாக்கணும். கலைமகளை வணங்கணும். நாட்டில் போட்டி உண்டாக்கணும். நாட்டுக்கு பண்பினை தந்தாகணும்.
எதற்கும் உதவாதவன் மூதேவி. அறிவுடையோர் முன்பு நின்று துதியாதவன். செய்கன் அன்பின்றி போல் அன்பு காட்டுபவன் பசப்பன். பசிப்பருக்கு உதவாதவன் பாவி. இனி சிந்தாவனையை சிப்பிய வாக்குக்கிணங்க இதோ தெரிகின்றது. இந்த வடமதுரை நாட்டை ஆளக்கூடிய ராமலிங்க பாண்டியருக்கு மகளாக பிறந்து நெல்லத்தங்காய் என பெயர் படுத்தி எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் ஆண்டு கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் என்னுடைய அன்னை பார்க்க சொல்லுவான். அண்ணா ஆனந்த விளையாடும் வீடு உங்களை பார்ப்பதற்காக ஊட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டு தேடி பார்த்தாய். எங்க போறீங்க? எங்க வரீங்க? நான் உன்னை தேடி மலர் வனம் சென்று வந்தம்மா. இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம். தாமதமாகி விட்டது. தாய் தந்தையை பார்த்து புறப்படு. அப்பா నీలవదలోని భగవతినము మగిడి కాలని నమరదేవా తిరి నడనం తిరి నడనం తిరి నడనం விரதற்க பிரமியா மானிட பிரமியை மல தமிழக பாலோட்டி
சீராட்டி பண்புதலை சேர்த்தோட்டி தாராட்டி சவிமூட்டி இலை முகத்தை என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்த ஒரு வணக்கம். அறிந்து வைத்த பருவத்தில் அறியாத நேரத்தில் பிச்சுமட எண்ணங்கள் பிறந்த ஒரு காலத்தில் உயிர்மை எழுத்துக்களை உன்னதமாக எழுக்கழித்து நெடிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்த வணக்கம். நீராகி நெருப்பாகி காற்றாகி பல உயிர்களுக்கு ஆக்கல் அடித்தல் காற்றில் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு தலைவனாக வணங்கும் இந்த இறைவனுக்கு முதல் வணக்கம். இந்த வனமா மதுரையை சீர சிறப்புடனே ராமலிங்க பாண்டியன் என்ற ராமதேயமூர்த்தி என்னுடைய மக்களுக்கு நீர் வளம் நில வளம் குடிவளம் மிக்க என்னுடைய நாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை தவறாமல் என்னுடைய நாட்டு மக்களை அன்பாக பாதுகாத்து வருகிறேன். என் வாழ்க்கை துணையாக இந்த ராணி என்ற மங்கையை வளர்த்தி நாங்கள் இருவரை இல்லறத்தில் ஈடுபட்டோம். அழகான ஆண்மகன் பிறந்தார். என்னுடைய மகன் பிறந்து 20 வயது. அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு அன்பான மகள் பிறந்தார். மகனுக்கு நல்ல தம்பி மகளுக்கு நல்ல தங்காள் என்று பெயர் சுட்டி பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார்கள். எதிர்காலத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டியது தாய் தந்தையுடைய கடமை அல்லவா? இதை கலந்து ஆலோசிக்க வேண்டும். என்னுடைய மனைவியார் இல்லரசி என் உயிரின மேலானவள். என்னுடைய மனைவி எந்திராணியை பார்க்க வேண்டும். சிரிக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நீங்க சிரித்தாதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். வாய் விட்டு சிரித்தா உடல் நோய் விட்டு போகும். இதை தாரக மந்திரம் பெரியவங்க சொன்னது, ஆண்டு அனுபவிச்சுன்னு சொன்னது. நம்மளாம் சொல்ல முடியாது, பழமொழியெல்லாம். நமக்கு எல்லாம் இப்ப தேவை என்ன தெரியுமா? இந்த ரெண்டும் தான் வாழ்க்கையே. என்னத்துக்கு ஓடுறான் என்னத்துக்கு ஓடியாடுறானே தெரிய மாட்டேங்குது.
அந்த பையன் பாவம் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது, எல்லாரும் இதுதான் பண்ணி வச்சு. காலம் கலியுக காலம். இன்னும் எப்படி போமோ அந்த நாள்ல என்எஸ் கிறிஸ்டன் சொல்லிட்டு போயிட்டார். எதிர்காலத்துல காகித பூ கண்ணை பறிக்கணும். இப்போ கண்ணாடி போல இருக்கிற செல்லு பறிக்குது. வேகமா போற வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன இது காவல்துறை எனக்கு சொன்ன உத்தரவுங்க. வேகமா போறவங்க கொஞ்சம் அமைதியா போங்க. வேகத்தினால விவேகம் கிடையாது. மேடைக்கு போறீங்களாங்க, இது ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. ஹெல்மெட் போட சொல்லுங்க. தலை கவசம் ஏன் எழுதுறாங்க? அன்பான மக்களுக்காக காவல்துறை அதிகாரி சொன்னதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். வேற ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. நீங்கள்லாம் சிரிக்கிறது காரணம் புரியுது. ஒருத்தர் சிலர் செத்துட்டாக்கா வழக்கம் இப்படி சேர்ல உட்கார வச்சு தலப்பா கட்டி அணம் முடிச்சு மேல காமாட்சி அம்மாவனுக்கு எடுத்து தலையில வைப்பாங்க. இப்ப என்ன மன்னரா நினைக்கல இவரு. பணத்தை பார்த்து சிரிக்கிறது நம்ம மக்கள் தான். என்ன உயிர் வர்றா எதிரி மேல மீத சட்னியா போடுவேன். ஆண்டவன் 2 கண்ணை கொடுத்துக்கிறாப்பா. அருமையா தருதுங்க. 2 கண்ணு இருந்தா குருடனா போயிட்டியாப்பா. நான் என்ன பண்ணேன்? மாலை எடுத்தா கழுத்துல போடுவாங்க. ஆமா. மரியாதைக்கு கையில கொடுப்பாங்க. நீ எங்கப்பா போட்டுக்கிற? அட அந்த கொம்புல மாட்டி வச்சுங்க. வட என்னங்க? எட்ரா ஏய் இதுவா கொம்பு? வேற என்ன? உன் கண்ணுக்கு இதுவா கொம்பு? வேற என்ன? ராஜா ஓ என் நாட்டு மக்கள் அனைவரும் கொடுத்த அங்கீகாரம்டா. அங்கீகாரம். தங்கம் ஏய் வைடூரி ஆமா. அடடா. குட்டி ஏய் பவளம் நவரத்தில பதிக்கப்பட்ட மணிமகுடம். தலை இல்லாதவனுக்கு என்ன பேரு? யார் முண்டம்? அட உங்கள இல்லங்க தலை இல்லாதவனுக்கு முண்டம். முண்டன பேரு. ஆமாங்க. தலை இருந்தும் மணிமகுடம் என் தலையில இல்லன்னா நான் முண்டன்டா. மன்னனுடைய கரகிடம் தெரியுமா? என்னென்ன? அவர்களுக்கு சிம்மாசனம். கரத்திலே செங்கோல். தலையிலே மணிமுடி. இது இருந்துட்டா போதாது. மன்னனாக முடியாது. ஆமாங்க. அமைதியான நாடு இருக்கு. அமைதியான நாடு நம்ம நாட்டுக்கு எதிரான அயோத்தி மாநகரம் தான். உண்மைதாங்க. ராமர் ஆண்ட நாடு சண்டை என்பதே கிடையாது. புண்ணிய பூமி. சண்டைக்கு வர கூட அமைதியா போவோம். அந்த பூமியில கால வச்சு. உண்மைதாங்க. அன்பான மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். ஆமாங்க. அவர்களுக்கு யார் தருமனா இருக்கிறானோ அவன் குடிச்சு வச்சுவேன். உண்மைதாங்க. அப்பா இந்த வடமா மதுரை சீர சிறப்புணரி பாட்டியை ராமலிங்க பாட்டியன் என்ற பெருமதிக்கு சிறப்பான முறையில் வந்துவிட்டு என் மனைவியை பார்க்க வேண்டும்.